பிறக்கக்கூடிய இந்த 2026ல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து அவரால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை ஒரு பாடமாக கொடுத்துருக்கார். உன் கூட இருக்கவங்க யார், என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு வார்த்தையை விட்டுட்டு நீ எவ்வளோ படாத பாடுபடுற, நீ தேவையில்லாமல் வாக்கு கொடுத்தனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் என்கிறத சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக சிம்மராசினியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக கொடுத்துட்டார். இப்போ சிம்மராசிக்காரங்க எதையாவது ஒரு விஷயத்தை போய் கேட்டிங்கன்னா பேசுவோமா வேண்டாமாங்கிற நிலைமைக்கு இருக்காங்க. ஒரு வார்த்தையை சொன்னால் வேறு ஏதாவது தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற மனநிலையில் தான் இவங்க இந்த 2026 ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் தொடங்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுக்கு மன அழுத்தம், அதே போல் தன்னுடைய பேச்சாற்றலை இன்னும் கொஞ்சம் முழுமையாக கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே போல் சிம்மராசிக்காரங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கடந்த காலங்களில் உறவுகளை விட்டு தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை, உறவுகளும் இவங்களும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அந்த நிலையில் என் ஃபேமிலி கூட போய் நான் இணைன்னு நினைக்கிறேன், எனக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் உள்ள பிரச்சனை எப்போ தான் நீங்கும் அப்படின்னு காத்திருக்காங்கன்னா, இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்தே இவங்களுடைய பார்ட்னரோட இவங்க பலபடியும் இணக்கமாக சேர்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதே போல் வேலையில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போராட்டங்களை அனுசரித்து தன்னோட என்ன சொல்கிறேன்னா தன்மானத்தையே விட்டு கொடுத்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பல சிம்மராசினியர்கள் ஒரு வருட காலமாக அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி தனக்கான வேலை, தன்னுடைய திறமைக்கான வேலையில் இப்போ இருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்மராசினியர்களுக்கான வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்னா அது எந்த தெய்வம்? சிம்மராசினியர்கள் இந்த டிசம்பர் மாதம் இறுதி வரையும், ஜனவரி முதல் டிசம்பர் இறுதி வரையும் தினமும் விநாயகரை போய் பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். விநாயகரை போய் பார்த்த பிறகு தான் அவங்க வேலைக்கே போகணும். ஒரு கடையை போய் கடை வச்சுருக்காங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க வேண்டியது விநாயகர். அப்பா விநாயகரை இன்னைய நாள் உங்களை ஒப்படைக்க, நல்லதுனாலும் சரி இல்லை தேவையில்லாத சிக்கல்னாலும் சரி நீயே பார்த்துக்கோ, சிக்கலை சிரமம் இல்லாமல் எனக்கு முடித்து கொடுப்பான்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுடைய இயக்கத்தை தொடங்கினாங்கன்னா கட்டாயமாக விநாயகருடைய முழு பரிபூர்ண அருள் கிடச்சிருச்சுன்னா இவங்க இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியவான்களாக வாழ்வாங்க.